சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜூன் 20. மியூசியம் கண்காட்சிகளில் முக்கியமாக எதை புரிய வைக்க வேண்டும்? சிவாலயம், வைஷ்யாலயம் மற்றும் புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி புரிய வைக்க வேண்டும். சிறிய சிறிய குமாரிகள் கூட என்ன செய்ய வேண்டும்? பெரியவர்களுக்கு சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஈஸ்வரன் வந்து இருக்கிறார் என்ற ஞானத்தை கொடுக்க வேண்டும். அறுபத்தி பிறவிகளாக செய்த பாவத்தை எதன் மூலம் எத்தனை பிறவிகளில் தீர்க்க முடியும்? ஈஸ்வரன் கொடுக்கும் ஞானத்தின் மூலம் ஒரே பிறவியில் தீர்க்க முடியும். முதல் பாடம் மற்றும் அதன் விதிமுறையால் அடையும் பலன் என்ன? அசரீரி ஆத்மா ஆகுக என்ற முதல் பாடத்தின் விதிமுறை மூலம் பற்றை நீக்க நினைவின் சொரூபம் ஆவது. சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் வேறு பெயர் என்ன? சிவாலயம். கலியுகத்திற்கும் சத்யுகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? கலியுகத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் பிடி அளவு கொண்டை கடலைக்கு சமம். சத்யுகத்தில் வைர வைடூரியங்கள் கொட்டி கிடக்கும். ஒவ்வொரு தர்மத்திற்கும் தனித்தனியான சாஸ்திரம் இருக்கிறது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? டூலேட் ஆன பிறகு செல்வமும் பயன்படாது, யோகாவும் செய்ய முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி.